ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னிடம் நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன். நீ தவறான பாதையில் செல்கிறாய். செய்யாத ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறாய். செய்யக்கூடாது என்று இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் செய்கிறாய். இதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றவும் உன்னை நல்வழி நடத்தவும் நான் இந்த சாயாகிய நான் ஓடி வந்துள்ளேன். என்ன சாய் செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கலாம். பொறுமையாக கேள், எல்லாம் உனக்கு புரிய வரும். இந்த பதிவை நீ கேட்ட பிறகு நீ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றிக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையோ மாறிவிடும். என்னுடைய அழகான தங்கமே, எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறது. அது உனக்கு தெரியுமா? ஆனால் நீ வணங்கவே கூடாத ஒன்றை வணங்குகிறாய். தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் சிலரை வணங்குகிறாய். என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது. நீ நினைக்கிறாய் தெய்வத்தினால்தான் கஷ்டமானது வருகிறது என்று நினைத்துவிட்டு சில மனிதர்கள் நான் தான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்களை நீ வணங்க ஆரம்பித்தாய். வணங்க ஆரம்பித்த பிறகுதான் இன்னும் அதிகமான கஷ்டம் வந்தது. அப்பொழுது நீ நினைத்தாய், இது இந்த தெய்வம் மனிதன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறான் பத்தியா தெய்வம் என்று, அவன் கொடுக்கும் கஷ்டமான காலம் என்று நினைத்து தொடர்ந்து அவனை வணங்கி கொண்டு இருக்கிறாய். யாருமே சரிதான், மனிதனானவன் எப்பொழுதுமே தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் அவன் தெய்வம் அல்ல. எந்த தெய்வம் நான் தான் தெய்வம் என்று உனக்கு சொல்லியது? எப்படியே உனக்கு தெய்வங்கள் நேரில் வந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாது. நானே உன்னுடைய நேரில் வந்தால் கூட நான் தான் சாய் என்று உன்னிடம் காட்டிக்கொள்ளவே மாட்டேன். அது உன்னுடைய மனம்தான் சொல்லுமே தவிர நான் தான் தெய்வம், நான் தான் சாய், உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். உனக்கு அசிரியான வார்த்தைகளையும் உனக்கு நேராக வந்தாலும் உன்னிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் நான் இருப்பேன். இது போலத்தான் ஒவ்வொரு தெய்வமும் மனிதனாக இருந்து கொண்டு நான் தெய்வம் நான் தெய்வம் என்று சொல்லும் யாருமே இங்கு தெய்வங்கள் கிடையாது. நீங்கள் ஏமாறுவதற்கான ஒரு வழிதான். தங்கமே, வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு இதுதான். சிலர் உனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக மனிதராக இருந்து கொண்டு தெய்வம் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் சிலரை நீ நம்புகிறாய். அதை வணங்கியதிலிருந்துதான் உன்னுடைய வாழ்க்கையோ மாறிவிட்டது. உன்னுடைய பல நாள் ஆசைகள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டு இருப்பதற்கும் அதுதான் காரணம். யாரையும் நம்பாதே. நீ பிறந்ததிலிருந்து உனக்கு எதை தெரியுமோ அதன்படியே வழிபட. அந்த தெய்வத்தை மட்டுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள். அது மட்டுமல்ல, நீ கஷ்டம் கஷ்டம் என்று சொல்கிறாய் பார்த்தியா, அந்த கஷ்டமெல்லாம் நாங்கள் உனக்கு தருவது கிடையவே கிடையாது. புரிகிறதா? உன் கர்ம வினை உன்னை வாட்டி வதைக்கிறது, அவ்வளவுதான். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் யார் யார் இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதன்படியே உன் வாழ்க்கையை நானும் அமைத்து வைத்து கொண்டு இருக்கிறேன். இதில் நீ தெய்வம் கஷ்டப்படுத்துகிறது என்பதற்காக வழி மாறி மனிதனாக இருப்பவன் தெய்வம் என்று சொன்னால் நம்பி விடுகிறாய். யாருமே இங்கு இந்த கலிகாலத்தில் தெய்வம் நேரில் வந்து நான் தான் தெய்வம் என்று ஒருபொழுதும் கூறாது. அதுபோல தெய்வங்களாக இருக்கும் யாருமே எந்த ஒரு ஆடம்பரத்தையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. நீ ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய கோவிலுக்கோ இல்லை மற்ற தெய்வங்களுடைய கோவிலுக்கோ சென்றால் நீ எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. உனக்கு பிடித்தால் ஒரு விஷயத்தை நீ எங்களுக்கு செய்யலாம். ஆனால் என்னிடம் வந்தால் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், இவ்வளவு செலவாகும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ எதற்காக தேவையில்லாமல் இப்படி தெய்வங்கள் தான் சோதிக்கிறது, இந்த தெய்வத்தை வணங்குவோம் என்று மனிதனை வணங்கி கொண்டு இருக்கிறாய். தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் உனக்கு புரிய வரும். இப்பொழுது
இந்த நாள் உனக்கு இதை புரிய வைத்துள்ளேன். ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் நீ இந்த வழியில் சென்றதினால்தான். முதலில் அதை நிறுத்து. அதை நிறுத்தினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதொரு மாற்றத்தை அடைவாய். சிலருக்கு என்ன வழியில் செல்கிறோம் என்பதே தெரியாது. அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு வழியில் நடந்து கொண்டு சென்று கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்தில் இங்கு நான் இருக்கிறேன். அதனால்தான் நீ போகும் பாதை தவறு, நீ வணங்கும் தெய்வம் தவறு, தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு சிலர் இருக்கிறார்கள். அவர்களை வணங்காதே, உன்னுடைய கர்ம வினையை இன்னும் ஏற்றிக்கொள்ளாதே என்று சொல்கிறேன். யார் தெய்வம் என்றாலும் எதற்காக நம்புகிறீர்கள்? தெய்வங்கள் எப்பொழுதும் யாரையும் எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாது. அவன் படும் கர்ம வினை மட்டுமே தான் அவனை கஷ்டப்படுத்தும். தெய்வங்கள் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்க்காது. அதுபோல இன்னொருத்தவனை கெடுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கொடுக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ போகும் பாதை தவறு. எப்பொழுதும் நீ நல்லபடியாக முன்பெல்லாம் எப்படி இருந்தாயோ அது போலவே இரு. உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து சந்தோஷங்களையும் நானே உனக்கு தருவேன். யாரையும் தேடி போவாதே. முக்கியமாக நான் தான் தெய்வம், நான் தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு உயிரோடு இருக்கும் அனைவரையும் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் யாரையும் நம்பாதே. தங்கமே, உனக்கே தெரியும் யார் உன்னுடன் இருக்கிறாய் என்று. கஷ்டம் வருவதனால் எப்பொழுதும் தடைமாறி போகக்கூடாது. கஷ்டம் வருகிறதே என்பதற்காக ஒரு தெய்வத்தை விட்டுவிட்டு அடுத்தடுத்து தவறான பாதைக்குள் போகக்கூடாது. எப்பொழுதும் நிதானமாக இரு. உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். அது மட்டுமல்ல தங்கமே, இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாறவே கூடாது என்பதற்காகத்தான் நானும் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன். நீ இப்பொழுது கூட நீ எது வேண்டுமானாலும் உன்னுடைய மனதில் நீ நினைக்கலாம். ஆனால் உன்னை காப்பாற்றுவது என்னுடைய கையில் இருக்கிறது. தேவையில்லாமல் யாரையும் நம்பி எப்பொழுதும் ஏமாந்து போக வேண்டாம். அமைதியோடு இரு. உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாகவே நடக்கும். எப்பொழுதும் இவன் இதை சொன்னான் அதை சொன்னான் என்று சொல்லிக்கொண்டு தவறாக ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் உள்ளே செல்லவே வேண்டாம். அமைதியோடு இருங்கள். உங்களுக்கு கஷ்டம் வந்தது என்றால் அதை தடுப்பதற்கு எங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு யார் யாரோ ஏதேதோ சொன்னார்கள் என்பதற்காக யாரையும் தேடி போவாதீர்கள். எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை. இப்பொழுது கஷ்டம் வருகிறது என்பதற்காக காலம் முழுவதும் அந்த கஷ்டமானது இருந்து கொண்டே இருக்கும் என்று ஒருபொழுதும் நீங்கள் நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எடுத்து சந்தோஷங்களை நான் தருவேன். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்காது. நல்ல வழி பிறக்கும். நீ தவறான பாதையில் சென்றால், இல்லை உனக்கு யாராவது மூலமாக உனக்கு ஆபத்து வரப்போகிறது என்றாலும் அதை முதலில் வந்து தடுப்பது நானாகத்தான் இருப்பேன். இப்பொழுதும் அதுபோலத்தான் நீ தவறான சில விஷயங்களை செய்கிறாய். அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் நான் வந்தேன். சாயி, நான் இதற்கு மேல் எதுவும் செய்யவில்லை. உங்களை வணங்குகிறேன், தெய்வம் அனைவரையும் வணங்குகிறேன் என்று நீ சொன்னால் சரிதான் தங்கமே. அதை விட்டுவிட்டு மனிதனாக இருந்து கொண்டு நான் தெய்வம் என்று சொல்லும் யாரையும் தயவு செய்து நம்ப வேண்டாம். நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக்கொள்ளவே வேண்டாம். யாருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே தெரிவது இல்லை. எல்லாரும் அவரவர் கஷ்டத்திற்காக ஏதேதோ வழிகளை தேடுகிறீர்கள். கஷ்டம் போக வேண்டும் என்பதற்காக ஏதேதோ வழிகளை தேடுகிறீர்கள். அந்த அனைத்து வழிகளையும் நாங்கள் காட்டுவோம். நாங்களே உங்கள் அனைத்திற்கும் வழியாக இருப்போம். நல்ல நல்ல விஷயங்களை செய்து தருவோம். கவலை வேண்டாம். இன்பமாக மட்டும் இருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையே செய்து உங்களை நல்லபடியாக வாழ வைப்பது
என்னுடைய பொறுப்பு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.